விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 2 மாதமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத் விவசாய சங்க தலைவர் கலிவரதன் அவர்களுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் டிஎன்சிஎஸ் எனப்படும் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் மூலமாக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் நேரடியாக செய்து வருகிறது. இது சில மாதங்களுக்கு முன்பு என்சிஎஸ்எஃப் எனப்படும் தனியார் நிறுவனத்திடம் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய ஒப்பந்தமிட்டு வந்தது. இந்த தனியார் நிறுவனம் கடந்த ஒரு 48 மணி நேரத்தில், அதாவது விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்ட 48 மணி நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் பணத்தை செலுத்த வேண்டும். ஆனால் நிறுவனமானது கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் 300 கோடிக்கு மேலாக பணத்தை விவசாயிகளிடம் தர வேண்டிய பணத்தை நிலுவையில் வைத்துள்ளது. இது குறித்த தகவலை நம்மளுடன் பகிர்வதற்காக விவசாய சங்க தலைவர் கலிவரதன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம், விவசாயிகளிடம் குறைகளை அவரிடம் கேட்போம், என்ன சொல்கிறார் என்று. ஐயா, இப்போ என்னன்னா, இப்ப விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்யறாங்க. அந்த பணம் 48 மணி நேரத்துல கொடுக்கணும். ஆனா இந்த விவசாயிகள் பணம் 48 மணி நேரத்துல வரல, 2 மாசம் ஆயிப்போச்சு, எங்களுக்கு நிறைய பணம் நிக்குது. இப்ப பல்வேறு கடன்களுக்கு மத்தியில் தான் நாங்க விவசாயம் செய்து வரோம். ஆனா எங்களுக்கு பணம் நிக்குதுன்னு சொல்றாங்க. இது குறித்து உங்களோட பார்வை என்ன? அதாவது மத்திய அரசாங்கம் என்சிசிபி என்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை வழங்கியது. அவர்கள் விவசாயிகளுக்கு 48 மணி நேரத்திலே பணம் பட்டுவாடா செய்யப்பட வேண்டும். அவர்கள் இந்த நெல்லை எடுத்து அரைத்து மில்லு குடோன் எஃப்சிஐ குடோனில் வைத்த பிறகுதான் அவர்களுக்கு பணம் வருகிறது. இப்படி இருந்தால் கூட ஒரு வார காலத்திற்குள் எங்களுக்கு பணம் கொடுத்து விட முடியும், இல்லை அல்லது அதிகபட்சமாக 15 நாளில் கொடுத்து விடலாம். ஆனால் இவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன, அதாவது அரசாங்க இதன்படி டிஎன்சிசியில் இருக்க ஆரம் தான் இதுக்கு, இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆரமாக கேட்கக்குள்ள எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆகையால் விவசாயிகளாக நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதாவது 2 மாத காலமாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டும் சுமார் 50 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ளனர். இதை பெற்று தருவதற்கு நான், அதாவது தற்பொழுது இன்சார்ஜில் உள்ள டைரக்டர் முருகேஷ் அவர்களை கூட சந்தித்து கடந்த வாரத்திலே அவர்களிடம் இது போன்ற நிலைமை விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளது, விவசாயிகளுக்கு இந்த பணத்தை பெற்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இன்னும் ஒரு வாரத்தில் நான் கிளியர் செய்கிறேன் என்று கூறினார்களே தவிர, ஆனால் இதை வாரம் ஒரு 50 கோடி 20 கோடி எனதான் விடுவிக்கிறார்கள் தவிர முழுமையாக மாநிலம் முழுவதும் உள்ள பாக்கி தொகையை விடுவிக்கவில்லை. சார், இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சிக்கல்கள் என்ன பண்ணா அந்த சிக்கல்கள் எல்லாம் சரி பண்ண முடியும்? அதே மாதிரி அந்த தனியார் நெல் கொள்முதலத்தை அரசு தனியாரிடம் ஒப்படைச்சோட காரணம் என்ன? அது திரும்ப அரசை இழுத்து நடத்தணுமா? உங்க கோரிக்கை என்ன சார்? இந்த கோரிக்கை வைத்தோம். அதாவது என்சிசிஎஃப் இந்த மாவட்டத்திலே நடைபெறக்கூடாது, தடை செய்ய வேண்டும் என்று கோரினோம். அதன்படி தடை செய்து இன்றைக்கு டிஎன்சிசி மட்டும்தான் விழுப்புரம் மாவட்டத்திலே கொள்முதல் செய்கிறார்கள். ஆகையால எங்களுக்கு எந்த பாதிப்புகள் டிஎன்சி கொள்முதல் செய்வதால இதில் நிறைய சிரமங்கள் உள்ளது. அதாவது இந்த டெல்டா மாவட்டங்கள் போது இந்த மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்தால் அந்த நெல்லை, அந்த டிஎன்சிசி நெல்லை வைப்பதற்கு இடமில்லை. இவர்கள் குடோன் தேதி மார்க்கெட் கமிட்டிகளிலும் தனியார் குடோன்களில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக இல்லை. அதோடு இல்லாமல் எப்படி டாஸ்மாகிலே ஒரு குவார்டர் வாங்கினால் 5 ரூபாய் என்று கூறுகிறார்களோ, அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதலிலே 45 ரூபாய் என்பது மாநிலம் முழுவதும் உள்ளது. இது அனைவருக்கும் இதை தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லாதது ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்களை போக்கினால் மட்டுமே இந்த 45 ரூபாய் விவசாயிகள் பெறப்பட்டார்கள். முதல் சிக்கல், அந்த லாரி ஏற்ற வந்தால் அவர்களுக்கு மாமூல் தர வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஒன்று. அதோடு இல்லாமல் ஏற்றுக்கூலி என்பது அரசாங்கம் அந்த தொழிலாளிக்கு வெறும் 10 ரூபாய் கொடுக்கிறது. அந்த தொழிலாளிக்கு 10 ரூபாய் கொடுக்கக்குள்ள மீதி 10 ரூபாய் விவசாயி போட்டு கொடுக்க வேண்டியது. அந்த ஒரு சிக்கல், 2வது சிக்கல் இருக்கு. இதையும் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். விவசாயிகளிடத்துல இந்த 10 ரூபாய் ஏன் வாங்குறாங்கன்றதே வரக்கூடாது. அதாவது அதுல ஒரு 10 ரூபாய் போயிடுச்சுங்க.
அது இல்லாத இந்த நேரடி நெல் கொள்முதல்களை வாங்கி வைக்கிற நெல் அது ஒரு 2 மாதம் 3 மாதம் அங்க தங்கக்குள்ள அந்த ஈரப்பதம் காற்றிலேயே போயிடுது. அதனால அதுக்கு வந்து நெல் வந்து குறையுது. அதாவது 40 கிலோ எடுத்து வச்சாங்கன்னா அதுல 1 கிலோ 1.5 கிலோ குறையுது. அந்த 1.5 கிலோ நெல்லுக்கு அந்த இதுல யார் வேலை செய்கிறாரோ அவர்தான் 1 கிலோவுக்கு 2 கிலோ நெல் அளவுக்கு பணத்தை கட்ட வேண்டும். அப்படி இருக்கும்போது அதையும் விவசாயிகள் தலையில் தான் வைக்கிறார்கள். ஆகையாலே இதை நிவர்த்தி செய்தால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்குமே தவிர, அப்பொழுதுதான் இந்த 45 ரூபாய் குறையும். இதை குறைத்தால் விவசாயிகளுக்கு ஒரு நன்மை பயக்கும். மிக்க நன்றி ஐயா. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல சுமார் 50 கோடிக்கு மேலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்ட பணம் விவசாயிகளுக்கு தராமல் நிலுவையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பணம் எப்போது வழங்கப்படும் என பல்வேறு கடன்களுக்கு மத்தியில் பயிர் கடன், அந்த கடன், இந்த கடன் சொல்லிட்டு பல்வேறு கடன்களுக்கு மத்தியில் விவசாயம் செய்து வரும் நாங்கள் இந்த நிலுவைத் தொகையால் மிகவும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து வினோத்.